வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம ஈஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, சரி ரேவதி, நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறல, சரி அந்த கார்த்தியவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாக்கு தூக்கி வாரி போடுச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ஹாப்பி, இன்னொரு பக்கம் அந்த குடும்பமே ஹாப்பின்னே சொல்லலாம். அப்ப வீட்டுல உள்ளவங்க நினைக்கிறாங்க, என்னது இது அத்தையை எப்படி சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்ற ஆள்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்லி டவுட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ராஜராஜன் நினைக்கிறாங்க, என்னது இது, நம்ம ஈஸ்வரியா இவ ரேவதி கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா, இவ என்னன்னா சரின்னு சொல்லிட்டா, நம்ப முடியலையே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பிளானை போட்டு கார்த்தியை தான் பார்க்க போறாங்கன்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாரு கார்த்தி, என்னோட பொண்ணுகிட்ட நீ என்ன சொல்லி வச்சிருக்க, அவ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா, அவ ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரே முடிவா இருக்கா, அந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும், சரி உங்க பொண்ணு தான் ஆசைப்படுறாங்களே, அதே மாதிரி எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுங்களேன். என்ன கார்த்தி நினைச்சிட்டு இருக்க நீனு, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா, இது என்னைக்குமே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, பாருங்க அத்தை, இது என்னோட முடிவு ஒண்ணும் கிடையாது, உங்க பொண்ணு ரேவதி எடுத்த முடிவு, அதுக்கு நான் ஒரு பொறுப்பான ஹஸ்பண்டா நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப நம்ம கார்த்தி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயம் எல்லாம் நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் நல்லாவே தெரியும், சரி நான் உனக்காக ஒரு விஷயம் செய்யறேன், அதே மாதிரி எனக்கு கை மாறா இன்னொரு விஷயமும் செய்யணும் நீனு. அப்ப நம்ம கார்த்தி கேட்கிறாங்க, என்னத்த இந்த கார்த்திக்கே டீலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருந்தல, நீ சொன்ன மாதிரியே மாமாவோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன், அதே மாதிரியே நீ நேரே எங்க வீட்டுக்கு வந்துட்டு ரேவதி முன்னாடி உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த ஈஸ்வரி. அடடே, இந்த டீல் ரொம்ப சூப்பரா இருக்கு ஈஸ்வரி. அப்ப நம்ம கார்த்தியும், சரிங்க அத்தை, நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க, இன்னொரு விஷயமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், மூணாவதா ஒருத்தவங்களுக்கு தெரியவே கூடாது, அதுவும் முக்கியமா உங்க தங்கச்சி சந்திரகலாக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா கார்த்தி. கார்த்தி, இப்பதான் நீங்க சூப்பரான பாயிண்ட் எடுத்து சொல்றீங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ஈஸ்வரியும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, சரி கார்த்தி, நீ சொன்ன மாதிரி இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு வாக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி. உடனே நம்ம கார்த்தியை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறாருப்பா. அப்ப நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு திரும்பி வரவும் அப்ப நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கார்த்திக் கிட்ட சொன்னேன், ஆனா அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வாயை பொழந்துட்டு ஷாக் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம மயிலுக்கு நெஞ்சு வெளியே வந்துருமே, என்னது கார்த்தி சகுலே இப்படி சொன்னாரா, இல்லையே சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி டவுட் பண்றாருப்பா. மயில் சொல்லிட்டாரு உங்க சகல வேணானே சொல்லிட்டாரு. உடனே நம்ம ரேவதிக்கு அந்த இடத்துல நம்பவே முடியலன்னு சொல்லலாம். என்ன கார்த்தி மாமா வேணான்னு சொல்லிட்டாரா, இல்ல அவரு அப்படி சொல்லியிருக்கா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா அவர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தியும் வந்துறாங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம கார்த்தியே டைரக்டா ரேவதி முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ரேவதி, நீ வேணா என்ன விரும்பி இருக்கலாம், ஆனா நான் உன்னை விரும்பல, அதனால இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம கார்த்தி. உடனே இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ கூட வாங்கிக்கோ, ஆனா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த ஈஸ்வரி. இங்க பாரு கார்த்தி, அவ உன் மேல ஆசைப்பட்டுட்டா, அது மட்டும் இல்லாம அவ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறதுக்காக தான் பாடுபட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம என்னோட ரேவதி உன் மேல அளவு கடந்த ஆசை வச்சிருக்கா, அதனால அவளோட விருப்பத்துக்கு நான் எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உலகமெல்லாம் நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த ஈஸ்வரி. அதுக்கு நம்ம கார்த்தி பயங்கரமா ஒரு பதில சொல்றாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. இங்க பாருங்க அத்தை, நீங்களும் உங்களோட பொண்ணும் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா, நான் ஆசைப்பட வேணாமா சொல்லுங்க, நீங்க என்னதான் கோடி ரூபா கொடுத்து என் கையில கொடுத்தாலும் சரி, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா சொல்லிடுறாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி. உடனே இது கேட்டுட்டு நம்ம ரேவதி டென்ஷன் ஆயிடாங்கன்னே சொல்லலாம். என்னது, என்னையே இவர் வேணான்னு சொல்லிட்டார்ல, இனி எனக்கு இவரு தேவையே கிடையாதுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரிக்கு முகம் மலர்ந்துருச்சுன்னே சொல்லலாம். என்ன ஈஸ்வரி, இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமே சொல்லலாம். உடனே அந்த இடத்த விட்டு நம்ம கார்த்தி போயிட்டே இருக்காருப்பா. உடனே நம்ம ரேவதி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, நீ உன்னோட விருப்பப்படியே எனக்கு எந்த மாப்பிள்ளைய வேணாலும் பாருமா, நீ கை காட்டுற மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா இந்த ரேவதி. அடடா, இதே நட ட்விஸ்ட். இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு சந்தோஷமா சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்னது இது, நம்ம ரேவதி எப்படி பேசிட்டு போறா, அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் கார்த்தி என்னன்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு, அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும், இங்க என்னென்னவெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சந்தேகத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம சந்திரகலா கொஞ்ச நேரத்துல இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய குழப்பிட்டு அவங்க அக்கா கிட்ட நேரா போய் கேட்கலான்னு போயிட்டு இருக்காங்கப்பா. அக்கா இங்க என்னக்கா நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, மண்டையே குழம்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரகலா, இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதுவும் என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துட்டு இருக்கு, இதுல
தயவு செய்து நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ என்ன சொல்லிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. இப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா சந்திரகலா, உன் கண்ணால அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா இல்லையா? அந்த கார்த்தியே நேரா வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்ன விஷயம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா அதெல்லாம் ஓகே தான், ஆனா அவன் வாயால ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாந்தாங்க புரியல. பாரு சந்திரா விடு, எப்படியோ சொல்லிட்டான்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திராவும் யோசிச்சுட்டு ஆமா எப்படியோ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான், சொல்றதும் கரெக்ட் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய போறாங்கன்னு சொல்லலாம் இந்த சந்திரகலா. அப்போ உடனே அந்த இடத்துல ரேவதி கார்த்திக் தான் கால் பண்ணிட்டாங்க. கார்த்திக் கால் பண்ணிட்டு என்னமாமா என்னோட ஆக்டிங் எப்படி சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இது என்னோட பெரிய ட்விஸ்ட். உடனே இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா ரேவதி உன்னோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு, எப்படி எப்படிலாம் பேசுவாங்க அம்மாவே ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க எப்படியோ மாமா எல்லாரும் முன்னாடியே நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு ரேவதி கண்டிப்பா நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மயில் வாகனம் ரோகிணி ராஜராஜன் இவங்க 3 பேரும் ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ரேவதி எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுனா, இந்த பக்கம் கார்த்தி சகல எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்கப்பா. நம்ம ரோகிணி இருக்காங்க நம்ம ரேவதிக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இவன் என்னன்னா அம்மா சொல்ற மாப்பிளையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றா, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி டைரக்டா வந்து நம்ம ரேவதி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. ரேவதி உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா என்ன பேசிட்டு இருக்க நீ அம்மா கிட்ட? கார்த்தி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாரு, அப்படிப்பட்டவரை எதுக்கு நீ வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதி சொல்றாங்க என்ன நான் வேணான்னு சொன்னா, அவரை விரும்புறேன்னு சொன்னதே நான் தான், அது மட்டும் இல்லாம நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு ஏன் முன்னாடியே உன்னை பிடிக்கல உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா, அப்ப எதுக்கு அவர் எனக்கு? இது நேரா நம்ம ஈஸ்வரி ஒளிஞ்சு நின்று தான் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. நம்ம ஈஸ்வரி நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம ரேவதி மனசை மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி. உடனே ரோகிணி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நான் சொல்றத தயவு செய்து கேளு. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க சரிக்கா போதுக்கா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோகிணி கோவப்பட்டு ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கப்பா. உடனே நம்ம மயில் வாகனம் வந்து ரோகிணி கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ரோகிணி என்ன சொன்ன ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது அவ என்ன சொன்னான்னு தெரியுமாங்க, என்ன வேணான்னு சொன்னவரை நான் எதுக்காக போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம கார்த்தியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்தி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மயில் வாகனம் கேட்டு இருக்கும்போது உடனே ராஜராஜன் சொல்றாங்க கார்த்தி மாப்பிளையே இந்த மாதிரி பேசுறாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரகலா சிவனாண்டியை போய் பாக்குறாங்கப்பா. உடனே நம்ம சிவனாண்டி வந்து கேக்குறாரு என்ன சந்திரகலா என்ன உடனே பாக்கணும்னு சொல்லி வர சொன்னியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா சொல்றாங்க நாளைக்கு அந்த ராஜராஜன் ஓமகுண்டத்துல இருக்க மாட்டான். சந்திரா என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆமா உறுதியா சொல்றேன், நாளைக்கு நடக்கிற பூஜையில எங்க அக்கா ராஜராஜனை கூட்டிட்டு வர போறதே கிடையாது, அதனால இங்க நடக்கிற எல்லா முதல் மரியாதையும் உங்களுக்கு தாங்க கிடைக்கணும், ராஜராஜன் இங்க வராதனால இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சாதகமா நீங்க அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு சந்திரகலா நீ அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம், எப்படினாலும் சரி உங்க அக்கா கார்த்தி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு உங்க மாமாவை இங்க கூட்டிட்டு வர போறது கிடையாது, அதனால நீ கவலைப்படாத, இதையே சாதகமா வச்சுக்கிட்டு அந்த ஓமகுண்டத்துல நான் தான் உட்கார போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலாக்கு சந்தோஷம் தான் தாங்க முடியலப்பா. சந்திரகலா நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம கணவருக்கு வந்து முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்பணுமே எப்படி கிளம்புறது, அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட வாக்கு வேற கொடுத்துருக்கோமே, அதனால நம்ம கணவர் அங்க கூட்டிட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஊர்க்காரவங்க கார்த்திக் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கார்த்தி டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு உங்க மாமா வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஆமாப்பா டைம் ஆகுது ராஜராஜன் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க கவலைப்படாதீங்க பாட்டி கண்டிப்பா நம்ம மாமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம சிவனாண்டி தான் வராங்க. நம்ம சிவனாண்டி நினைக்கிறாரு எப்படியோ ஈஸ்வரி அந்த ராஜராஜனை கூட்டிட்டு இங்க வர போறது கிடையாது, அதனால இந்த ஊர் மக்கள்லாம் முதல் மரியாதை எனக்கு தான் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. பாவம் சிவனாண்டி நினைப்பு தான் பொழப்ப கிடைக்கும் பாத்துக்கோங்களேன். உடனே நம்ம கார்த்தி கேக்குறாங்க எப்படி நீங்க வந்து எங்க மாமா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டி கேக்குறாங்க இங்க பாரு உனக்கு தான் அந்த ஈஸ்வரி பத்தி தெரியாதா என்ன, அவங்க அந்த மாதிரிலாம் இங்க கூட்டிட்டு வந்துட மாட்டாங்க டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி வந்து சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நானே போய் எங்க மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கப்பா. அங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க நேரம் நம்ம கார்த்தி ஈஸ்வரி கிட்ட போயிட்டு ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க அத்தை நான் மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் கூட தயங்காம தாராளமா கூட்டிட்டு போங்க கார்த்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு சந்தோஷமா தாங்க முடியல. ஆனா நம்ம சந்திரகலா கண்ணு மொழி பிதுங்கி வெளியே வந்துரும் போலயே அப்படி ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, அவன் பாட்டுக்கு வந்தான் ராஜராஜனை கூட்டிட்டு போகாமான்னு கேட்டான், இவன் என்னன்னா ஓகேன்னு சொல்றா, என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே இது கேட்டுட்டு நம்ம மயில் வாகனம் விசில் அடிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டுறாருப்பா. அங்க இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு, எல்லாருமே சந்தோஷம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கு அதை விட சந்தோஷம். உடனே நம்ம ராஜராஜனை கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு போறாங்கப்பா. சரிங்க இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி ராஜராஜனை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போயிட்டு எல்லாமே நல்லபடியா நடந்துச்சா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம
மறக்காமல் மெட்ரஸ் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.